ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோல்டு செயின் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து எப்படி வந்து சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து ஒரு சீரீஸ் வந்து நான் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லாக்கரில் வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு திட்டமானது ஒரு செயின் அந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மாடல் செயின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் இருக்கும். ஸோ இது வந்து என் பையனுக்காக வந்து எடுத்தது. ஸோ இதில் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலிங் இருக்கும். இந்த முறுக்கல் செயின்லேயே வந்து உள்ளே வந்து கட்டிங் மாதிரி ஒரு டீட்டெயிலிங் வந்து இருக்கும். இது ரொம்ப வந்து நியூ மாடல். பட் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து அதிகமாக தான் வந்து கொடுத்து நான் வந்து எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 பவுன் செயினுங்க. இது 1.25 பவுன் இருக்கும் இந்த செயின். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஹஸ்பண்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் கொடுத்து விடுற காசில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சுருந்தேன். சேர்த்து வச்சுட்டு என்னோடய பேர்லேயே வந்து ஹெச்ன்ற டாலர் வந்து அவங்களோட செயினுக்காக தான் வந்து நான் எடுத்தேன். ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இது வந்து இந்த இடம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு போல். ஸோ அதனால் வந்து கொடுத்துட்டாங்க. சரி வந்து இது வந்து நீயே வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாங்காக இருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தூங்குறப்ப வந்து குத்துறா மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் மோல்டிங் தான், நல்லா மோல்டிங் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து அவங்க ஹார்ட்டின் மாதிரி சின்னதாக ஒரு வந்து டாலர் வந்து போட்டிருந்ததுனால சரி இது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து அவருக்கு தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த டாலருக்கு வந்து என்னோடய பையனோட செயினில் வந்து இந்த டாலரை வந்து கோத்து விட்டுட்டேன். ஸோ கோத்துட்டு வந்து என் பையனுக்கு வந்து போடல, ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இப்படி தான் வந்து கோத்து நான் வந்து இந்த செயினை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இதுக்கும் வந்து நல்லாவே வந்து ஆப்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி டைப் வந்து நீங்கள் எடுங்க. கொக்கிலாம் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் கொக்கி வந்து நீங்கள் எடுங்க. இது இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம கிடைக்காது. ஸோ அப்ராட்லலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த செயினோட டீட்டெயிலிங். இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் அடகு கடையிலே இருந்ததுனால கொஞ்சம் புதுசாகவே வந்து இருக்குது பாருங்கள். ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு எதனா வந்து தேவைப்பட்டு தான் நான் பெரும்பாலும் வந்து இது வந்து பேங்க்கில் தான் வந்து இருக்கும். எல்லா ஜுவல்ஸும் வந்து பேங்க்கில் தான் வந்து பெரும்பாலும் வந்து இருக்கும். ஸோ வீட்டில் வந்து எந்த நகையுமே வந்து இருக்காது. சப்போஸ் அந்த டைமில் ரெனியூவல் பண்ணுற டைம்லேயோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி நகைகள் வந்து பார்க்க முடியும். ஸோ ரொம்ப நாள் கழித்து ரெனியூவல் பண்ணதால் இந்த ஒரு செயின் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இதோட டீட்டெயிலிங் இதான். இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கான்னு உங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த நகையோடு மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பாய்.